நான் போன இடத்துக்கு சிங்கர் காமெடியன்ஸ் சொல்லிட்டு இத்தனை செலிபிரிட்டிஸ் வருவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. காம்படிஷனுக்காக சேலத்துக்கு போன நாங்க டே 1ல என்ன பண்ணோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பாருங்க. காலையில எழுந்திருச்சு நாங்க பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டு பால் குடிச்சிட்டு ரூம்மேட்ஸ்க்காக பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு எடுக்க வேண்டிய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க சேர வேண்டிய காலேஜ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். எல்லாருக்கும் போன உடனே என்ட்ரி கார்டு அண்ட் டோக்கன் கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு காலையில டிஃபன் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சோலோ கிளாசிக்கல் டான்ஸ் ஆரம்பிச்சது. மார்னிங் கொடுத்த ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சோலோ சிங்கிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். அவங்க எல்லாரும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடிட்டோரியம்ல எல்லாரும் வைபா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மதியம் கொடுத்த லஞ்சை சாப்பிட்டேன்னா ஃபேஸ் பெயிண்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அங்க ஃபேஸ்ல அழகா வரைஞ்சு வச்சிருந்த டிராயிங்கை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஷன் ஷோக்கு ரெடி ஆயிட்டு இருந்த நம்ம பசங்களை பார்க்க போயிட்டேன். அங்க எல்லாருமே பங்கமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபேஷன் ஷோக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. கடைசியா ஃபேஷன் ஷோக்கு ரெடியான எல்லாருமே ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. ஈவினிங் ஒரு 5 மணி போல விஜய் டிவில இருந்து ஒரு சில சிங்கர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே மெலோடி சாங் மட்டுமே பாடினாங்க. இருந்தாலுமே ஒரு வைப்ல ஆட தெரியாம நாங்க ஆடிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் டிவிகே கொடியை காமிச்சு டிவிகேன்னு ஒரு பக்கமும் கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் கத்திக்கிட்டு எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்டா நம்ம மதுரை முத்து அண்ணாவும் ராமர் அண்ணாவும் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் தந்திருந்தாங்க எங்க எல்லாருக்கும். ஃபைனலா நைட் டிஃபனை பார்சல் வாங்கிட்டு டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே போல மீண்டும் ஒரு சந்திக்கலாம். பாய்.